நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. இப்பொழுது அந்த இரண்டு மாநிலத்திலும் சட்டமன்ற பொதுத்தேர்தல் வருது. இதுல பாஜகனுடைய வெற்றி எப்படி சாத்தியம்? வெற்றி பிரமாண்டமா இருக்கும். எப்படி சொல்றீங்க? பாராளுமன்றத்துல தேர்தலில் வெற்றி இல்லைன்னா அடுத்த தேர்தலில் வெற்றி வந்துடும். அதுதான் நடைமுறை. இப்போ அப்படின்னா பாஜக தொடர்ந்து 3 முறை ஆட்சி செய்யுது. அது எப்படி? அது 3 முறை சேவைகளையே செய்கிறதுனால பாஜகவுக்கு எதிராக ஒருத்தர் ஜெயிக்க முடியாது. அவங்க ஜெயிக்க முடியாது. அவங்க குற்றவாளிகள். யாரு? பாஜகவுக்கு எதிராக போட்டியிடுறவங்க. அவங்க ஊழல்வாதிகள். பாஜக நிறைய மக்களுக்கு நல்லதே செய்யறதுனால 3வது முறை தொடர்ந்து ஹரியானாவில் 3வது முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா முழுமையும் கூட 3வது முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. நீங்க சொல்லக்கூடிய ஜார்க்கண்ட்லயும் மகாராஷ்டிராவிலையும் நாடாளுமன்றத்துல வாக்குகள் குறைவு. நாடாளுமன்றத்துல 3வது முறை பாஜக போட்டிக்கிட்டது. அதனால எதிரிங்க ரொம்ப உஷாரானாங்க. அதை ஊபியை பொறுத்த மட்டும் மாயாவதி கட்சிக்கு வர வேண்டிய ஓட்டு 10% ஓட்டு, மைனாரிட்டிகளுடைய ஓட்டு மாயாவதி கட்சிக்கு போகாம, ஏன்னா மாயாவதி ஓட்டு போட்டாலும் அது வேஸ்ட், தோத்து போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுடைய ஜமாத்துல அவங்க சொல்லி அப்படியே மாத்தி கைலே யாதவுக்கு என்ன அவருக்கு முலாயம் சிங் யாதவுக்கு பையன் அகிலேஷ் யாதவுக்கு போட்டதுனால அங்க 10 குறைஞ்சி அகிலேஷ் யாதவுக்கு 10 கூடிச்சு. அதனாலதான் ஒரு 60 MP அப்படி போயிடுச்சு. அது அங்க குறைஞ்சி இங்க கூடாம இருந்திருந்தா பிஜேபி எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி 400 MPல ஜெயிச்சிருக்கும். 300 தாண்டி ஜெயிச்சிருக்கோம். வழக்கமாக ஜெயிக்கிற மாதிரி அதிகமான எண்ணிக்கையில் ஜெயிச்சிருக்க முடியும். அப்போது அதை அதாவது ஒரு வாட்டி ஜெயிச்சாச்சு. அடுத்த வாட்டி 2014 2019 நினச்சாங்க இந்த வாட்டி தோற்றுருவாங்கன்னு நினச்சாங்க. அப்பவும் ஜெயிச்சாச்சு. இப்போ 3வது வாட்டி ரொம்ப உஷாராயிட்டாங்க. அதனால அங்கே இங்கே போகிறவனால இந்த பக்கம் திருப்பி விட்டாங்க. அவங்களுக்கு குறைஞ்சிச்சு, இங்கே கூடிடுச்சு. அப்படி ஒரு யுத்தி அவங்க கையாண்டாங்க. அவங்க கூட ஸ்ட்ராங்கா இருக்க மகாராஷ்டிராவுல அப்படி அவங்க ஒரு யுத்தியை கையாண்டதுனால அவங்களுக்கு நம் பிஜேபிக்கு கொஞ்சம் எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு நாடாளுமன்ற தேர்தலில். இப்போ இப்படியெல்லாம் யுத்தி கையாளுறாங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ தெரிஞ்சு போச்சுல்ல. அப்படின்னா நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம பண்றோம்ல. அதனால இந்த முறையே பிஜேபி அமோகமான வெற்றி அடையும். 2 மாநிலத்திலும் அமோகமான வெற்றி அடையும். அப்படிதான் சொல்றாங்க. கருத்து கணிப்புகளும் அப்படிதான் சொல்லுது. பிஜேபிக்கு தான் சாதகமாக இருக்கு அப்படி சொல்றேன். மகாராஷ்டிராவை பொறுத்த மட்டும் அந்த சிவசேனா கட்சி உடைஞ்சு போனது, அதே போல சரத்பவாருடைய காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், அது உடைஞ்சு போனது. இது 2க்குமே காரணம் சிவசேனா கட்சி பிஜேபியோட தான் கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சது. ஆமா, பிஜேபியோட கூட்டணி வச்சு தான். பிஜேபி முதலமைச்சருக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அவங்க துணை முதலமைச்சராக இருந்திருக்கலாம். இப்படி எப்படி ஏன்னா போட்டியிட்டதே பிஜேபி அலையன்ஸ்ல தான் போட்டிட்டு அலையன்ஸ்ல போட்டிக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டு எவன் எதிர்த்து போட்டிக்கிட்டானோ அவனோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு அது அசிங்கமா இல்லாது. எதிர்த்து நின்னவன் கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு எங்கேயோ இருக்க ஒரு கட்சியோட கூட்டணி வச்சா பரவாயில்ல. எதிர்த்து போட்டியிட்ட கட்சியோடய கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டணியோட இருந்த கட்சி ஆட்சியை கவிழ்த்துட்டாப்புல, ஆட்சிக்கு வரவிடாம தடுத்துட்டாரு. சிவசேனா அப்படி செஞ்சது. அப்படி செஞ்சதை சிவசேனாவினுடைய கட்சி தொண்டர்கள் அதை விரும்பல. கட்சியில கொஞ்சம் பேர் இருக்காமல, ஏன் நம்ம பிஜேபி கூட போட்டி போட்டோம், அவங்க கூட தான் நின்னோம், அப்புறம் ஏன் நீ பிஜேபி முதலமைச்சர் ஆகப்படான்னு சொல்லிக்கிட்டு நீ எதிரிட்டு போய் நிற்கிறீங்க அப்படின்னு தான். அதான் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் எம்எல்ஏக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து மீண்டும் பிஜேபியை ஆதரிச்சாங்க. அதுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் கிடையாது. அது அந்த கட்சிக்குள்ளாடி நடந்தது. சிவசேனாவுடைய பிரச்சனை. அவங்க தலைமை செஞ்ச தப்பு. தொண்டர்கள் தண்டனை கொடுத்தாங்க. அதுதான் ஏக்நாத் ஷிண்டேயினுடைய பிரிவினை. அது நீங்க மகாராஷ்டிராவில் அதை நினைச்சுக்கணும். அதே போல சரத்பவார், சுப்ரியா பிலே பொண்ணு தம்பிக்கு தான் கொடுப்பேனே அவரே மேடையிலே அறிவிச்சார், அடுத்த தலைவர் நீ தான் பண்ணிட்டு. அஜித் பவார் ஆமா சொல்லிவிட்டு அப்புறமா கொடுக்கல. பொண்ணு என் பொண்ணுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு பேச்ச மாத்தினாரு.
அதனால அந்த கட்சியில் இருக்கிறவன் தம்பி தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கல முதல்ல, அவர் தான் திறமையாக இருக்கார்ல, அப்புறம் ஏன் நீ பொண்ணு நின்று போகிற, தப்பு இல்லை அது அப்படின்ட்டு அந்த கட்சிக்குள்ளாடி தான் உடைவு வந்த வெளியே அதுக்கு பிஜேபி அந்த உடைவுக்கு காரணம் பிஜேபி கிடையாது. இது ஒன்று இந்த மகாராஷ்டிராவில் தெளிவு பண்ணும். என்னவோ எது நடந்தாலும் அதுக்கு பிஜேபி தான் காரணம், பிஜேபி பண்ணிடுச்சு. பிஜேபி பண்ணலைங்க, அவங்களே பண்ணிட்டாங்க. அப்படி நடக்குது, அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? பிஜேபி களத்தில் இருந்தால் அப்போ அங்கே நடக்கிறதுக்கெல்லாம் பிஜேபி தான் காரணமா? அது பொண்ணு தான் அடுத்த வாரிசாக வரணும். நீ முதல்ல தம்பி தான் வாரிசுன்னுட்டு நீ அனௌன்ஸ் பண்ணிட்ட மேடையில் பொதுக்கூட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணிட்ட. அப்புறமா பொண்ணு நீ பேச்ச மாத்துற, கட்சிக்காரன் ஒத்துக்கலை, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கட்சிக்காரன் ஒத்துக்கலை, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இதுதான் அங்கே நடந்தது தேசியவாத காங்கிரஸில். சிவசேனாவிலே அப்படிதான், கூட்டணியில் நின்றுட்டு போனேன், கட்சிக்காரன் ஒத்துக்குவானா? என்ன கட்சிங்கிறது என்ன உன் குடும்பத்தினுடைய சொத்தாது? நீ மட்டும்தான் முடிவா? என் கட்சியில் தொண்டன் இல்லையா? அவனுக்கு ஒரு ஆக்ரோஷம் வராதா? அவன் ஒரு நியாயத்தை சொல்ல மாட்டானா? அவன் சொன்னான். அதான் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் கட்சிக்காரங்க ஒன்று சேர்ந்து பிஜேபியை தான் சப்போர்ட் பண்ணோம், நம்ம அவங்களோட நின்று தான் நம்ம ஜெயித்தோம், நியாயமான முடிவு எடுத்தாங்க. இந்த ஒரு விஷயம் மகாராஷ்டிராவில் பண்ணிக்கணும். அதனால இந்த அஜித் பவாருக்கும் ஏக்நாத் ஷிண்டேவுக்கும் வந்து பிஜேபி கூட்டணிக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அது நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் 3வது முறையாக இருந்ததுனால ஒரு யுத்தியை அவங்க கையாண்டாங்க. மாயாவதிக்கு 10% குறைஞ்சிடுச்சு, அகிலேஷ் யாதவுக்கு கூடிடுச்சு. அது உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா அங்கதான் ஒரு 60 குறைஞ்சிடுச்சு. அதே மாதிரி யுத்தியை தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஆமாம், எதிரி ரொம்ப 3வது வாட்டியும் வந்துட்டா நம்ம ஊழல் பண்ண முடியாதே, நம்மளை தண்டிச்சிருவாங்களே நம்ம பண்ணுற தப்புக்கு, வரவே கூடாது அப்படின்ட்டு அதிக முயற்சி பண்ணுவாங்க இல்லையா? இது வந்து ஒரு மனித இயல்பு தானே, ஒரு அதிக முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அந்த அதிக முயற்சிக்கு நம்ம அந்த அளவுக்கு பண்ண முடியலை, கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஆனாலும் ஜெயிச்சிட்டோம்ல, ஆனாலும் நம்ம ஜெயிச்சிட்டோம். 3வது முறை ஜெயித்தது இமாலய வெற்றி. 3வது முறையும் ரொம்ப அதிகமான எம்பிக்களோடு தான் ஜெயிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஏன் நரசிம்மராவ் எத்தனை எம்பி? 150 எம்பி தானே வச்சுருந்தாரு. மன்மோகன் சிங் எத்தனை எம்பி வச்சுருந்தாரு? எல்லாம் 150 160 தான். யானை 200க்கு மேலே வச்சுருக்கு இல்லையே, 10 வருஷம் ஆண்டாங்களே. 200க்கு மேலே காங்கிரஸுக்கு எம்பியே கிடையாது. 150 160 தான் வச்சுருந்தாங்க, கூட்டணி ஆட்சி தான் நடத்துகிறாங்க. ஏன் அவங்கெல்லாம் 150 வச்சுட்டு நடத்துவாங்க, நாங்கள் 240 வச்சு நடத்த மாட்டோமா? அதெல்லாம் ஒரு போலி. அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே சும்மா ராத்திரி உட்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் சுற்றிக்கிட்டே இருப்பான் ரீலு. அதான் உண்மையை சொல்கிறது இல்லை யாரும். ஓகே.